Hello friends, welcome to Sports All-Rounder YouTube channel. Cricket பேசலாமா ஐயா? சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்தியா மேட்ச், இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ். ஃபர்ஸ்ட் மேட்ச் துபாயில் நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சு அது பற்றின என்னோட ரிவ்யூ. பங்களாதேஷ் 228 ஆல் அவுட், லாஸ்ட் ஓவரில் தான் ஆல் அவுட் ஆனாங்க. அண்ட் ப்ரிவியூவில் நான் சொல்லியிருந்தேன் 260 265 தாண்டது கஷ்டம், ஏன்னா பிச்சு டயர்ட் ஆகிடும். லாட் ஆஃப் லோக்கல் மேட்சஸ் ஆகட்டும், புகாத்து லீக் ஆகட்டும், அதே மாதிரி யூஏ இன்டர்நேஷனல் லீக் ஏகப்பட்ட மேட்ச் விளையாடிருக்காங்க அங்கே. அதனால் கம்மியாக தான் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி 35-5 டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்துட்டாரு ஷாந்து. அவங்க தான் அவங்க கேப்டன். ரோஹித் சர்மா சொன்னார் டாஸ் ஜெயிச்சா நான் ஃபீல்டிங் தான் எடுத்துருப்பேன். ஃபீல்டிங் எடுக்கிறது ரைட் டெசிஷன். ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சு எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. 5-6 சர்ஃபேஸ் இருக்குது. டியூ வருமா வராதா, எத்தனை மணிக்கு வரும், ஆல்தோ கண்டிப்பாக டியூ வரும். அதனால் சேசிங் இஸ் ஈஸி. டார்கெட் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கும், இட் வில் பி ஈஸி டு சேஸ். அதுதான் ரோஹித் சர்மாவும் சொன்னது அவர் டாஸ் போடப்போ. எனிவே இந்தியா இது ஒரு 11 டாஸ் லைனாக தோற்றுருக்காங்க. ஆமாம், 2023 வேர்ல்டு கப் அப்புறம் சொல்கிறேன், ஒன் டே இன்டர்நேஷ்னலில். அது ஒரு ரெக்கார்டு. நெதர்லாண்டு இது மாதிரி தோற்றுன்னு நினைக்கிறேன் 11 டாஸ் லைனாக. எனிவே பிச்சு ட்ரை பிச்சு, நோ கிராஸே இல்லை, சுத்தமாக ஃப்ளாட்டாக இருந்தது. அன்லஸ் பேட்ஸ்மேன் மேக் எ மிஸ்டேக், டிஃபிகல்ட் டு கெட் விக்கெட்ஸ். ஆனால் ஸ்டார்டிங்கில் முகமது ஷமி இன்ஜுரிக்கு அப்புறம் 5 விக்கெட் ஹால், சூப்பர். 200 விக்கெட் வேறு தாண்டிட்டாரு. ஃபாஸ்டஸ்ட் இந்தியன் டு கிராஸ் 200 ODI விக்கெட்ஸ், அந்த ரெக்கார்டு வேறு அவருக்கு. ஃபர்ஸ்ட் சுவாமி சர்க்கார் தான், ஏன்னா காட் கேஎல் ராகுல் தான் கீப்பிங் பண்ணார். போல் பை ஷமி. சீமிங் பொசிஷன், பர்ஃபெக்ட் சீமிங் பொசிஷன். ரீப்ளே போட்டு பாருங்கள் யங்ஸ்டர்ஸ். நீங்கள் பவுலர் ஃபாஸ்ட் பாலர் ஆகணும், எப்படி பால் சீமிங் எப்படி ஸ்விங் பண்ணுறாரு பாருங்க. நீங்கள் பாட்டம் எட்ஜ் ஆகி கீப்பர் கிட்ட போச்சு. ஹிட் த சர்ஃபேஸ் வெரி ஹார்ட் ஃபர்ஸ்ட். அப்புறம் நஜ்முல் ஷாந்து அவர் தான் ஒன் வந்தார் கேப்டன். டிரைவிங் ஆன் அப், அதுவும் ஸ்ட்ரைட் டு கவர். விராட் கோலி கேட்ச் பிடிச்சாரு. யூனோ அண்ட் நாட் அ டிரைவபிள் பால். அந்த பால் நீங்கள் ட்ரைவ் பண்ணியிருக்கவே முடியாது. அது எதுக்கு அவர் ட்ரைவ் பண்ண போனாருன்னு தெரியல. ட்ரைவ் பண்ண போனார் அவுட். 2 பேருமே அப்படி தான் அவுட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அவுட் ஆன சபி சர்க்காரும் ட்ரைவ் பண்ண போனார் பாட்டம் எட்ஜ். இவர் நஜ்முல் ஷாந்துவும் விராட் கோலி ஈஸி கேட்ச் பிடிச்சார். அப்புறம் மேதி ஹசன் மிராஜ் காட் கில், போல்டு பை ஷமி 5 ரன். முஷ்ஃபிக் ரஹீம் மெயின் பிளேயர் அவருக்கு, ஏன்னா சாக்கிப் வேறு இல்லை. ப்ரிவிலியன் நான் சொல்லியிருந்தேன் முஷ்ஃபிக் ரஹீம் இஸ் பை, பட் சீக்கிரமாக அவுட் பண்ணாங்க. டக்கு காட் கீப்பர் போல்டு பை லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அக்சர் பட்டேல். 35-5 ஆகிட்டாங்க பங்களாதேஷ் 9 ஓவர்ஸ்லேயே. ஏகப்பட்ட கேச்சஸ் வேறு ட்ராப். ஆமாம், ரோஹித் சர்மா ஸ்லிப்பில் ஒரு கேட்ச் விட்டார், ஹார்திக் பாண்டியா ஒரு கேட்ச் விட்டார் மிட் ஆஃபில். அதே மாதிரி கேஎல் ராகுல் ஒரு ஸ்டம்பிங் விட்டார். ஐ மீன் இதெல்லாம் பெரிய பெரிய மேட்ச். நாக் அவுட்டில் இருந்தால் இட் வில் காஸ்ட் யூ மச். இப்போ 228 தான், ஷுட் பி சேஸபிள். ஈஸியாக சேஸ் பண்ணணும். டியூ வேறு வரும். யூ ஹேவ் அ பிக் பேட்டிங் லைன் அப். பட் ஆல் கிரெடிட் டு திஸ் பாய் தௌஹீத் ஹிதாய். 100 அடிச்சிருக்காரு 115 பால்ஸில். 6 4 2 6. அவருக்கும் கிராம்பு. கடைசி அரை மணி நேரம் வரல, கடைசி 10 ரன் ஓடவே முடியல. ஏன்னா இப்போ ரன்னர் அலோடு இல்லை, அவர் தான் ஓடி ஆகணும். 100 வரை அடிக்கணும். அவர் தான் லாஸ்ட் ரெகக்னைஸ் பேட்ஸ்மேன். ஸோ அந்த இடத்துல அவர் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் வெரி வெரி குட். அந்த இடத்துல தான் நம்ம கோட்டை விட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் சிங்கிள் எடுத்து நடந்து போகிறாரு. நான் ஸ்ட்ரைக்கில் தூக்கி அடிக்க வேணாமா பாலை, மேக் ஹிம் ரன். ஆட்டோமேட்டிக்காக அவர் அவுட்டாக இருந்திருப்பார் அந்த 90s இருக்கும்போது. எப்பயோ முடிஞ்சிருக்கும், 45 ஓவர்லேயே முடிஞ்சிருக்கணும் இந்த மேட்ச். தே அலவுட் ஹிம். சிங்கிள் அலோவ் பண்ணுறதுனால அவர் அந்த இடத்துல போய் நின்றுக்கிறாரு. சிங்கிளை ரிஃப்யூஸ் பண்ணுறாரு. இப்படியே ட்ராக் ஆகிட்டு படுது. நெவர் ஆப்போனண்ட் டவுனாக இருக்கும்போது டக்குன்னு அமைக்கணும். அதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம்னு அர்த்தம். ஆஸ்திரேலியா அப்படி தான் பண்ணுவாங்க ஒரு காலத்தில். வெஸ்ட் இண்டீஸ் ஆல்சோ டிட் தட். நேற்று ஃபக்கர் ஜமான் அதே மாதிரி இன்ஜுரி நடக்க முடியல. அவரை எப்படி ஓட விட்டாங்க பார்க்கணுமே நியூசிலாண்டு. அது மாதிரி ஓட விட்டுருக்கணும். நீங்கள் இன்னும் நிறைய வாட்டி விழுந்தாரு போனார். இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் இந்த இடத்துல வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்லாம் வேலை கிடையாது. ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்னு கேட்ச் விட்டுருவா, அவங்க கேட்ச் பிடிக்கிறேன் உனக்கு ஸ்போர்ட்ஸ்மேன். அது மாதிரி தான் இது. ராணட்டவங்கெல்லாம் வெரி குட். இது மாதிரி நடந்து போகிறதில்ல ஒரு காலத்தில். ஸோ அந்த இடத்துல அவங்க மிஸ்டர் ட்ரிக். இல்லைன்னா 60-65 ஒரு ரிட்டையர்ட் ஆகி போயிருப்பாரு. ஏன்னா முடியல ஒரு ஆள் சுத்தமாக. அந்த இடத்துல மிஸ்டர் ட்ரிக். அண்ட் 35-5 9 ஓவர்ஸ். அது 6 விக்கெட் பார்ட்னர்ஷிப். பிரமாதமாக அப்போல்லாம் ஃபிட்டாக தான் இருந்தார். 154 ரன் வித் விக்கெட் கீப்பர் ஜேக்கர் அலி அவர் பேர். 68 ரன் அடித்தார். சூப்பர். அண்ட் நேற்று எப்படி டாம் லேதன் அண்ட் வில்லியம் 100 அடித்தாங்க when they were 79 for 3. இருந்தாலும் அவங்க அட்டாக்கிங் பிளேயரு, இவரோ அட்டாக்கிங் பிளேயர் தான் ஹிருதாய். இருந்தாலும் சுச்சுவேஷன் டிமாண்ட்ஸ்னு பொறுமையாக சிங்கிள் டபுள் எடுத்து பார்ட்னர்ஷிப் மெயின் பார்ட்னர் 154 அலவுட் தான் சொல்லணும். வி அலவுட் தம் டு ஸ்கோர். 3 பேர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஒரே மாதிரி ஸ்பின்னர், ஐடென்டிக்கல் ஸ்பின்னர். குல்தீப் யாதவ் கொஞ்சம் வேரியேஷன், பட் ஆல் 3 ஆர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். என்ன ப்ரீவியூல சொன்ன பிளே வாஷிங்டன் சுந்தர். நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க இவங்ககிட்ட. டாப் 3 லெஃப்டி பேட்ஸ்மேனு. வாஷிங்டன் சுந்தர் விளையாட வைங்க. டெஃபினெட்லி ஒரே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் போட்டால் இப்போ பாருங்கள் 85 என்னாச்சு. குல்தீப் யாதவுக்கு விக்கெட் இல்லை, ஜடேஜாவுக்கு விக்கெட் இல்லை, ஹார்திக் பாண்டியாவுக்கு விக்கெட் இல்லை. எடுத்த விக்கெட் எல்லாம் முகமது ஷமி. அவர் மட்டும் விக்கெட் எடுக்கலாம்னு என்ன ஆயிருக்குது. அக்சர் பட்டேல் ஒரு 2 for 43. ஹர்ஷித் ராணா அசல் பிளேயர். நான் இப்போ சொல்கிறது தான், கொஞ்சம் நாளாக சொல்லிட்டு இட்ஸ் அ வெரி குட் பவுலர். அவரோட ஃபாஸ்ட் பவுலிங் இன்ஸ்விங் ஆகட்டும் அவுட் ஸ்விங் ஆகட்டும் புஷ் பண்ணும். ஸ்லோ வர மாதிரி தான் புஷ்ஷுன்னு ரைஸ் ஆகுது குட் லென்த்தில். அகைன் he took 3 wickets here for 31 runs. அண்ட் நிறைய ரெக்கார்டு வேறு இன்னைக்கு ப்ரோக். மோஸ்ட் கேச்சஸ் பை அன் இந்தியன் ஒன் டே இன்டர்நேஷனலில் விராட் கோலி 156. இதுக்கு முன்னாடி யார் கேட்பீங்க, அதுவும் 156 தான். அசருதீன் 156 எடுத்துட்டு இப்போ விராட் கோலி ஒன் டே மட்டும் சொல்கிறேன் இந்தியா 156. 3வது யார் டெண்டுல்கர் 140 எடுத்தார். அது மட்டும் இல்லை,
fewest innings to reach 200 one day international wicket முகமது ஷமீத். ஆமாம், இதுக்கு முன்னாடி 102 மேட்ச் மிச்சல் ஸ்டார்க்கு அவர் எடுத்திருக்காரு உலகத்தில். அடுத்தது இப்போ இந்தியாவுக்கு இவர் தான் நம்பர் 1. 104 மேட்ச்சில் 200 விக்கெட், செகண்ட் இன் வேர்ல்டு லிஸ்ட். தேர்ட் யாருன்னு கேட்பீங்க, ட்ரெண்ட் போல்ட், லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர். அவர் தான் 107 இன்னிங்ஸு. ஜடேஜாவோட 200வது ஒன் டே வேறு இது. அண்ட் விக்கெட் கிடைக்கல. பேட்டிங் வருதா, பேட்டிங் வரைக்கும் வந்துச்சுன்னா கஷ்டப்படுறோன்னு அர்த்தம் பேட்டிங் சேஸ் பண்ண. 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பருக்கு. அதாவது இதாக பேஷண்ட் நாக்கு, சிங்கிள் டபுள் எடுத்ததாகட்டும், கான்ஸ்டன்ட்லி பேசிக்கிட்டு ரன்னிங் பிட்வீன் த விக்கெட், ஹீட்டு, ப்ரெஷர். அதனால தான் ஃபஸ்ட்டு 100 வேறு இவருக்கு. அதுவும் நம்பர் 6 வந்து 100 அடிக்கிறாரு இந்த போலிங் அட்டாக்லாம் நீங்கள் பார்த்துங்க. அதே விருதாயாலும் சுத்தமாக நவரவே முடியல. 3 வாட்டி பொத்துன்னு விழுந்துட்டாரு. 10 நிமிஷம் டைம் வேஸ்ட். அப்போ கூட யூடின் மேக் இம் ரன். நடக்க சிங்கிள்னா அண்டர் ஆம், லாங் ஆன்லேருந்து த்ரோ பண்ணுறாங்க, அண்டர் ஆமில் த்ரோ பண்ணுறாங்க. என்னது இது, எனக்கு புரியவே இல்லை. அது டக்குன்னு வேகமாக போட்டு ஒரு ஹரி பண்ண விட வேண்டாமா, ஆட்டோமேட்டிக்காக ரிட்டையர்ட் ஆகிட்டுன்னு வெளில போகிறாங்க. அது அழகாக நியூசிலாண்ட் பண்ணாங்க பார்க்குற சாமான். அது என்னாச்சு, பாபர் ஆசம் மேலே ப்ரெஷர் இருந்தது. 104 டாட் பால் மொத்தம் நேற்று அவங்க விளையாண்டது. ஷமி மட்டும் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் பார்த்தா என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி 3-1 தோத்துட்டு வந்து நின்று இருக்க மாட்டோம். ஆமாம், பும்ரா அண்ட் ஷமி டேண்டம். எனிவே ரைட், அது இப்போ தான் கடன்னு பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சு போச்சு, செகண்ட் இன்னிங்ஸை எடுத்துகிட்டு அப்புறம் வரேன். நீங்கள் என்ன, நீங்கள் இதை பற்றி சேஸ் பண்ணுறோமா, எந்த இடத்துல மேட்ச் மாறிச்சு, ஈஸியாக 100 ஆல் அவுட் வேண்டியது அவ்வளோ தூரம் அடிக்க விட்டாங்க. 228 பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ரைட், பொறுப்பாக பிறகு லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.